ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் பரிசு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோக்கு நடுவில் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வின்னர் ஒருத்தவங்க செட் பண்ணி அவங்களுக்கு 5000 ரூபாய் வந்து கிஃப்ட் மணியாக அவங்களுடைய கூகுள் பே இல்லை பேடிஎம் இல்லை நீங்கள் எந்த பேமெண்ட் அப்ளிகேஷன் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கே நம்ம வந்து டைரெக்டாக சென்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 67,500 ரூபா அப்படிங்கிற லோன் அமௌண்ட்டை வெறும் 2 நிமிஷத்தில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப வருஷமாகவே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களும் வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில். இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு லோன் எடுக்க விருப்பம் இருந்தால் உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையில கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லி 5000 ரூபா மதிப்புள்ள பணத்தை வின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த ஒரு லோன் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளார, அதனால ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து கிரெடிட் பி. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் லோன் எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்டடாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஒவ்வொரு டைமே வந்து நீங்கள் லோன் எடுத்து ரீபே பண்ணும்போது உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 67,500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் கெட் நவ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லுது, ப்ராசஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி முடிச்சாச்சு, லோடிங் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லோன் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ 67,500, மினிமம் வந்து 47,250 மேக்ஸிமம் வந்து 67,500. கட்டக்கூடிய டைம் வந்து அதிகபட்சமாக 11 மாதம் அப்படிங்கிற வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கால்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து பேசுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 16 மாதம் வந்து நான் செட் பண்ணும்போது மாதம் வந்து 7,010 ரூபா அப்படிங்கிற வந்து நான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62,424 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறும். ஸோ அதனால் வந்து கீழே 2 செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் வந்து ஒன்று வந்து இன்சூரன்ஸ், இன்னும் வந்து கிரெடிட் ரிப்போர்ட், இது ரெண்டையும் நான் வந்து டிக்கை எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் லோன் அமௌண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடி வந்து போனஸாக ஒரு டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ BIZ100 அப்படிங்கிற அந்த கூப்பன் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,152 ரூபா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி இந்த கூப்பன் கோடு இருக்கும். ஸோ கூப்பன் கோடை வந்து நான் மறுபடியும் கூட வந்து கீழே போல்டாக கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்னது போல் 11 மாதம் வந்து நம்ம கட்டுறோம். ஒவ்வொரு மாதம் வந்து 7,010 ரூபா. நம்ம என்னைக்கு வந்து லோன் அமௌண்ட் எடுக்கிறோமோ ஸோ அடுத்த மாதம் அதே தேதியில் தான் மறுபடியும் வந்து நம்ம லோன் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சைட் பண்ணி புதுசாக உள்ள வரவங்க வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெசேஜ்லேயுமே வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் லோன் கொடுக்குற அமௌண்ட்டாக ஒன்றா இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அமௌண்ட் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வேறு ஒன்றா இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்க வேறு ஒன்றா இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் முன்னாடியே வந்து கரெக்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ உங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆக போகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ ஓடிபி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே ஒரு செல்ஃபி ஒன்று ஃபைனலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செல்ஃபி வந்து எடுத்ததுக்கப்புறம் அதான் ஃபைனல் ஸ்டெப்பு. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 1 or 2 minutes தான். அந்த 2 minutesக்குள்ள கேப்லேயே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் லோன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷத்தில் ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 67,500 ரூபா அப்படிங்கிற வந்து நம்ம எடுத்திருக்கோம். மற்ற அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நேம் என்ன, கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டா போதும். எந்த டைம் வேணாலும் வந்து நீங்கள் நைட்டு 12 மணி கூட நீங்கள் அதில் வந்து லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம வந்து கீழே வந்து ரீப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, அதை கொடுத்து கூட நீங்கள் ரீப்ரெஸ் வந்து நீ பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹோம் பேஜில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 3:11 ஆகுது, டைம் வந்து பார்த்துக்கோங்க, 3:11 ஆகுது. ஸோ எப்போ கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 100 சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா. கைஸ், இந்த வீடியோக்கான கொஸ்டின் இதுதான், பீப் சவுண்ட் வர இடத்துல என்ன வார்த்தை வரும்? ஸோ அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்மளுடைய சொன்னது போல் 65,938 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க. ஸோ மேலே டைமே வந்து பார்த்துக்கோங்க, அதே டைம் தான் 3:11 தான் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அதாவது 3:12 அது 1 நிமிஷம், அந்த 1 நிமிஷம் கேப்லேயே வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ பேங்க்கில் வந்து நமக்கு மெசேஜுமே வந்துருச்சு, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே லைவ் ப்ரூஃபாக தான் வந்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் வந்து 1 or 2 மினிட்ஸ்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே கைஸ், நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட்டை வந்து கரெக்டாக ரீபே பண்ணுங்கள். எவ்ரி டைம் நீங்கள் கட்டக்கூடிய தேதிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து கட்டி முடிச்சிருங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. நீங்கள் லேட்டாக பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ்லாம் வந்து நிறையா எடுப்பாங்க. ஒரு நாள் லேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 400 ரூபா அப்படிங்கிற பீஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த தேதிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கட்டி முடிச்சிருங்க. அப்படி ஆடோ டெபிட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருங்க. அப்படி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க டைரெக்டாக வந்து டெபிட் பண்ணி முடிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட் வந்து டைரெக்டாக ஒரு 2 நாளில் நீங்கள் கட்டி முடிச்சிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா கூட 1000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நல்ல விதமான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.